தேடுனா வாழ்க்கை ஃபுல்லாக தேடிக்கிட்டே தான் இருக்கணும். சரியான உறவை தேடுறது இல்லை உண்மையான அன்பு. சரியான உறவாக நம்ம மாறுறது தான் உண்மையான அன்பு. உங்கள் கூட இருக்கிறவங்கள விட உங்களுக்காகவே இருக்காங்க பார்த்தீங்களா? உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும். உங்களை வேண்டான்னு சொல்கிற இடத்துல இருந்து வெளியில் வந்துடுங்க. இல்லைனா உங்களை ஃபஸ்ட்டு அவமதிப்பாங்க, அடுத்து வெறுப்பாங்க, கடைசியில் நீங்கள் தப்பானவங்க அப்படின்ற பட்டத்தை உங்களுக்கு சூட்டிடுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். நம்ம வருத்தப்படுறத பார்த்து அவங்க ரசிக்க தான் செய்வாங்க. இப்போ நம்மளை நம்பி அளவுக்கு அதிகமாக விரும்பி நம்ம கூட இருக்கிறவங்க எப்போதும் நம்மளை விரும்புவாங்க அப்படின்னும் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நினச்சிடாதீங்க. நம்மளை நேசிக்கிறவங்க கூட ஏதாச்சும் ஒரு காரணத்தோட மட்டும்தான் நம்மளை நேசிப்பாங்க. ஒரு சில பேர் நம்மளை விரும்புறதுக்கு கூட அவங்களுக்கு காரணம் தேவைப்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளை விட்டு விலகி செல்றதுக்கும் கண்டிப்பாக காரணம் தேவைப்படும். கண்டிப்பாக அதற்கான காரணத்தை அவங்க தேடவும் செஞ்சுருவாங்க. இங்கே எந்த உறவும் எந்த அன்பும் பார்த்திங்கன்னா நிலை இல்லாதது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சில பேர் அழகான வார்த்தைகளை கேட்டு அது எல்லாமே உண்மை அப்படின்னு முழுசாக நம்பிடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத விட நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்னு தான் மற்றவங்களால பார்க்கப்படுது. அதனால தான் வார்த்தைகளுக்கு கூட பவுடர் பூசி அழகாக வெளிப்படுத்தப்படுது. எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம உங்களோட அன்பை உங்களால் கொடுக்க முடிஞ்சாலும் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் உங்களோட அன்பை நீங்கள் அளவாக கொடுத்தாதான் உங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் மதிப்பு இருக்கும். எதோட மதிப்பும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அது குப்பையாக மட்டும்தான் தெரியும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா உறவும் நம்ம கூட ஒட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மட்டும் பணத்தை தேடி ஓடாதீங்க. இங்கே பணம் படைத்தவனா வாழ்கிறத விட படுத்தோன்னே நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி நல்ல மனசை படைச்ச ஒரு மனுஷனாக வாழ்வது தான் மிகப்பெரிய வரம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவோ எதையோ தேடியே உங்களோட வாழ்க்கையும் நிம்மதியும் தொலைச்சிடாதீங்க. ஒருத்தங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லாரும் போட்டுருதாங்க அப்படின்றதுக்காக அவங்க நல்லவங்க அப்படின்னும் உயர்ந்தவங்க அப்படின்னும் என்றைக்குமே தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இங்கே வெளிப்படையாக இருக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக மரியாதை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை எல்லாருமே எப்போதுமே தப்பாக மட்டும்தான் நினைக்கிறாங்க, தப்பாக மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னதான் உங்களை ஒரு சில பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் காலத்தை கடந்து சிந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் எல்லோருக்குமே நல்லது செய்ய நினைக்கிற ஒவ்வொருவரையும் எல்லாரும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களோட இயல்பு குணம். அவங்களுக்காக என்றைக்குமே உங்களோட இயல்பான குணத்தை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அப்போ வாழ்ந்த காலகட்டத்தில் வெளி உலகம்னா அப்படின்னு என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னு தெரியும். இப்போ வாழ்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் வெளி உலகம்னா என்னன்றது தெரிஞ்சிருது. ஆனால் உண்மைன்னா என்னன்றது யாருக்குமே தெரியறது கிடையாது. பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை வச்சோ சில நடவடிக்கைகளை மட்டும் வச்சோ ஒருத்தங்களை பற்றி அவசரப்பட்டு எந்தவித முடிவுக்கும் வந்துடாதீங்க. அவசரத்தில் நம்ம எடுக்கிற பெரும்பாலான முடிவுகள் தவறாக மட்டும்தான் இருக்கும். அதுவும் மனுஷனோட மனசை பற்றி முடிவு எடுக்கிறதுல அதிக கவனமும் அதிக பொறுமையும் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்றத என்னைக்குமே மறந்துடாதீங்க. வாழ்க்கை பாதை அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு இல்லை. அது எப்போ எங்கே வளையும், எங்கே ஏறும், எங்கே இறங்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு புதிர் தான். அடுத்த நொடி நம்மளுக்கு வாழ்வா சாவா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு புதிர் தான். சில நேரத்தில் நம்மளோட பாதைகள் மாறும்போது தான் நம்ம கூட இருக்கிற ஒரு சில மனுஷங்களோட முகமுடிகள் பார்த்திங்கன்னா அவிழும். அந்த நிஜ முகத்தில் தோன்ற பிம்பங்கள் நம்மளால் ஏற்றுக்கூட முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பான அனுபவங்கள் தான் இந்த உலகத்தை நம்மளுக்கு வேற ஒரு பார்வையில் காட்டும். வாழ்க்கை தர சில புரியாத புதிர்கள் எந்த நொடியிலையும் முடிவுக்கு வரலாம். சுவாசம் அப்படின்றது இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அனைத்து உணர்வுகளையும் சுவாசிச்சிருங்க. ஏன்னா உங்களோட சுவாசமானது நின்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போவது உங்களோட உணர்வுகளை மட்டும்தான். வாழ்க்கை அப்படின்ற இந்த புரியாத புதிர்ல நாம சந்திக்கிற எல்லா மனுஷங்க கிட்டையுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று முகம்தான். நன்மை செய்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, நன்மையும் தீமையும் செய்கிறவங்க மாதிரி நடிக்கிறவங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற நிறங்கள் பல, ஆனால் நம்ம கிட்ட உள்ளது இந்த 3 நிறங்கள் மட்டும்தான். சில உறவுகளை பற்றி நம்ம அதிகம் சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மனசில் வலிகள் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேடுனா வாழ்க்கை ஃபுல்லாக தேடிக்கிட்டே தான் இருக்கு.